அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் பகுதியில் கேட்கக்கூடிய மாடல் வினாக்களை பார்ப்போம். மாடல் 1, the mean of the data is 15 and its coefficient of variation is 48. Find the standard deviation. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு முறையே 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. அப்போது ஒரு முக்கோணம் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள், ட்ரையாங்கிள். மேலே வந்து சிக்மா, கீழே எக்ஸ் பாரு சிவி, அதை இன்ட்டு 100. அப்போ ஃபார்முலா என்ன? சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு சிவி பை 100. இப்போ எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். இப்போ எக்ஸ் பார் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்ட்டு 100. இப்போ சிவி மாறுபாட்டுக்கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100ன்னு மாற்றணும். சரி, இந்த கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? மீன் கொடுத்துருக்காங்க, அப்போ எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க 15. அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி கொடுத்துருக்காங்க 48ன்னு. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க, அப்போ சிக்மா கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு சிவி பை 100. எப்படி? 15 பெருக்கல் 48 பை 100. 15ஐயும் 48ஐயும் பெருக்குனா 720 பை 100. 100ஆல் வகுக்கிறது எப்படி? ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம். கீழே 72 பை 10ன்னு இருக்கும். ஒரு தான் தள்ளி கொடுத்தா 7.2. தட் இஸ் ஏ இஸ் தி ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கணக்கு. த மீன் ஆஃப் தி டேட்டா இஸ் 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation. ஒரு தரவின் மாறுபாட்டுக்கெழு மற்றும் சராசரி முறையே 25.6 இன்ட்டு 18.75 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு பாருங்கள். மேலே சிக்மா, கீழே எக்ஸ் பார் இன்ட்டு சிவி, வெளியில் பெருக்கல் 100. அப்போ சிக்மா கேட்டாங்கன்னா எக்ஸ் பாரையும் சிவியும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணணும், வகுக்கணும். எக்ஸ் பார் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்ட்டு 100. சிவி கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சரி, இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் பார் மீன் கொடுத்துருக்குறாங்க 25.6ன்னு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க 18.75ன்னு. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்துரும், அதாவது 100ஆல் பெருக்கணும். அப்போ 25.6ஐயும் 18.75 ரெண்டையும் பெருக்குனா 480, 3 0 வரும். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்தனா 480 மட்டும் வரும். இப்போ 480க்கு 0 கட் பண்ணிடலாம். அப்போ 48/10. அதை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி கொடுத்தனா 4.8. அப்போ ஆன்சர் இஸ் சி. அடுத்து, the mean of the data is 40 and its coefficient of variation is 20. Find the standard deviation. ஒரு தரவின் மாறுபாட்டுக்கெழு மற்றும் சராசரி முறையே 20 மற்றும் 40 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. சரி, இப்போது ட்ரையாங்கல் போட்டுக்கலாம். சென்ட்ரலில் சிக்மா, இந்த பக்கம் எக்ஸ் பாரு, இதை ரெண்டாக பிரித்து சிவி பெருக்கல் 100. இப்போ சிக்மா கேட்டாங்கன்னா திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா எக்ஸ் பாரையும் சிவியும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணணும். எக்ஸ் பார் மட்டும் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி பெருக்கல் 100. சிவி கேட்டாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சரி, இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? மீன் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி கொடுத்துருக்குறாங்க 20ன்னு. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி 100 அளவு வகுக்கணும். இப்போ பெருக்க வேண்டியதில்லை. மேலே பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது, கீழே 2 0 கட் பண்ணிட்டா மீதி 2 × 4 8. 8 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், the mean of the data is 4 and its coefficient of variation is 87.5%. Find the standard deviation. ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கெழு முறையே 4 மற்றும் 87.5% எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணம் போட்டுக்குங்க. சென்டரில் சிக்மா, அதான் திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த பக்கம் எக்ஸ் பார், அந்த பக்கம் சிவி. வெளியில் முக்கோணத்துக்கு வெளியில் வந்து 100.
அப்போ எது கேட்டாலும் எதை வேணாலும் பண்ணலாம். அப்போது சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு சிவி பை 100. அதே எக்ஸ் பார் மீன் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்ட்டு 100. அடுத்தது சிவி கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சரி, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மீன் கொடுத்துருக்குறாங்க, சராசரி கொடுத்துருக்குறாங்க 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி கொடுத்துருக்காங்க 87.5. அப்போ ரெண்டையும் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 87.5 4 பெருக்கினா 350, 2 0 வரும். ஒரு ஸ்டார் தள்ளி புள்ளி குத்துனா 350 வரும். சரி, 350 100ஆல் வகுக்கும்போது 2 ஸ்டாரும் தள்ளி புள்ளி குத்துனா 3.50 வரும். 0 விட்டால் 3.5. ஏ இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணாக்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.